வணக்கம் மக்களே. சமந்தா பயங்கர ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங்கை தாண்டி பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நேற்று ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க, அதை உடனே டெலீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 34 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 3 கோடி பேருக்கு மேலே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க போட்ட ஸ்டோரியை எத்தனை பேர் வேணாலும் ஃபோட்டோ எடுக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம். அப்படி அவங்க போட்ட ஸ்டோரி இப்போ பயங்கரமாக லீக் ஆகி வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் ட்ரோலும் பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு தெரியல, ரீசெண்டாக சமந்தா என்ன பண்ணாலும் வைரலாக போயிட்டுருக்கு. இல்லை அது ஒரு நியூஸாகவே போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை, ஒயிட் வெட்டிங் ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பிளாக்காக மாற்றுறாங்க. அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்த்டே லாஸ்ட் வீக் தாங்க. அதுக்கு ஏத்தன்ஸ் கிரீஸ் போயிருந்தாங்க. ரொம்பவே ஜாய்ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய விஷஸும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க, ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு தெரப்பி எடுத்துகிட்டு இருக்க மாதிரியும், கொஞ்சம் நான் ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெரப்பி செஷனை ஃபோட்டோவாக போட்டு, என்னோட இவ்வளோ ரெக்கவரிஸ் இருக்குது இந்த தெரப்பியில் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது கூடவே பாத் டப்பில் அவங்க நியூடாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ தெரியாமல் போட்டுட்டாங்களா, இல்லை அதை பார்த்துட்டு அதை எடுக்க சொல்லி சில பேர் அட்வைஸ் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. போட்ட கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் சமந்தாவோட இந்த ஃபோட்டோஸ் தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. பயங்கரமாக எல்லாருமே ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் குளிக்கிற ஃபோட்டோலாமா எடுத்து போடுவீங்க, நீங்கள் தெரப்பியில் நியூடாக இருக்க ஃபோட்டோலாமா எடுத்து நீங்கள் ஸ்டோரியாக போடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சமந்தாவோட இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சில நியூஸ்க்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.